வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி செப்டம்பர் 25ங்க புதன்கிழமை. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். கீழே திருப்பதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 12,000 டிக்கெட்லேருந்து 20,000 டிக்கெட் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க. இது கூட்டத்தை பொறுத்து அப்பப்போ இது மாறிட்டே இருக்குங்க. அவங்களே ஒரு டைம் ஸ்லாட் போட்டு அந்தந்த ஸ்லாட்டில் எவ்வளோ டிக்கெட் அவைலபிள்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 10 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் 3 மணி, 4 மணி, 5 மணின்னு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. இல்லை இப்போ நான் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தேங்க. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4 மணி தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிட்டு அடுத்து 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு 3,975 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. 26ஆம் தேதி உள்ள ஸ்லாட்டு 3,975 டிக்கெட்டு இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. டிடிலையும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அவங்க 4 மணிக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வெளியிடும்போது 5 மணி தான் அது ஸ்டேட்டஸ் வெளில வந்தது. அப்போ 4 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது 25ஆம் தேதிக்கு அவைலபிள் இருந்திருக்கு. 25ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி ஈவினிங்கு 7 மணி, 8 மணி, 9, 10 4 ஸ்லாட்லேயும் அவைலபிள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்திருக்கு. 7 மணி ஸ்லாட்டில் 500 டிக்கெட்டு, 8 மணி ஸ்லாட்டில் ஒரு 700 டிக்கெட்டு, 9 மணி ஸ்லாட்டில் 1,300, 10 மணி ஸ்லாட்டில் 1,800 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட 4,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட காலையில் 4 மணிக்கு அவைலபிள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு 4:45 எடுத்து 4:40 எடுத்து பார்க்கும்பொழுது எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டில் 3,957 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்ததுங்க. அது இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் திருப்பதியில் கொடுக்குறத அவங்க இன்றைக்கி எவ்வளோ ஸ்லாட் அவைலபிள் இருக்குதுன்னு மொத்தமாக கொடுத்துட்றாங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது இல்லை, அவைலபிள் மொத்தம் இன்றைக்கி கொடுக்க போகிற ஸ்டாட்டஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு நடைபெற கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டுக்கு அதுமாதிரி நாளை காலையில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. 4,000 டோக்கன் கொடுக்கல. ஏன்னா திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்கறது கூட்டம் இல்லைங்க. நேற்று ஸ்டேட்டஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஆளுங்க இருக்காங்க. மற்ற எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃப்ரீயாக இருக்குது. டேரக்ட் லைன் தான், கிட்டத்தட்ட டேரக்ட் லைன் தான். சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தான் டைமே போட்டிருக்காங்க. அதனால் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கல, ஸ்ரீவாரிமெட்லையும் கொடுக்கல. ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிக்கு அந்த ஸ்ரீவாரிமெட் நடைபாதை ஆரம்பிக்குங்க. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது கீழே டோக்கன் கொடுப்பாங்க. கீழே படி ஆரம்பிக்கிற இடத்துலேயே டோக்கன் கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கேயே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைனா ஒரிஜினலை காமிச்சிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு மேலே போகலாம். 1240வது படியில் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மேலே ஏறி போகணுங்க. அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணால் தான் இந்த டிக்கெட் செல்லுபடி ஆகும். இதுவும் எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிற பேரில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் போகிற வழியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு போனால் தான் செல்லுபடி ஆகும். மேலே போய் தனியாக திவ்யதர்ஷன் டோக்கன் அப்படின்னு தனியாக என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன் சேர்த்து தான் இது உள்ளே விட்றாங்க. இதில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மத்தியானம், அதாவது இன்றைக்கி மத்தியானம் 2 மணி, 3 மணி, 5 மணி, 8 மணி, 9 மணி வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3,000 டோக்கன். மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 12 மணிக்கு ஸ்லாட் கிடையாதுங்க. இன்றைக்கி 2 மணி தான் மினிமம் ஸ்லாட்டு. நீங்கள் 2 மணி ஸ்லாட்னால் நீங்கள் ஒரு 12 மணிக்கு போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாமி பார்த்துட்டு மத்தியானம் 3 மணி 4 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாங்க. இன்றைக்குள்ள நல்லா வர மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் டேரெக்டாக போய் நம்ம புக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் 5 மணி தான் திறப்பாங்க. இது 4:45க்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 50 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 1,512 4 கேட்டகரி ரூம் இருக்கும். ஏ கேட்டகரின்னு போட்டு 50, 100ன்னு கொடுத்துருப்பாங்க. பி கேட்டகரின்னு போட்டு 1000, 1,518 இது 2 கேட்டகரியும் கொடுப்பாங்க. இது 4:45 அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1000, 1,518 உள்ள பி ஸ்டேட்டஸில் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே காலி இல்லை. அவங்கள்ட்ட அந்த ரூமில் எதுவுமே காலியாக இல்லை. எல்லாமே பக்தர்கள் இருக்காங்க. அதனால் அது எதுவுமே அவைலபிள் கிடையாது. 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும்போது 50 ரூபா, 100 ரூபா மட்டும் தான் கிடைக்குங்க. அதில் 955 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே வேக்கண்ட்டாக இருக்குது. 955 ரூம் இப்போ கையில் அவங்கள்ட்ட வேக்கண்ட்டாக இருக்குது. திறந்த வேகத்துக்கு என்ன செய்வாங்கன்னா கடன்னு எல்லாருக்கும் பேரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அடுத்த 10 நிமிஷம் அவங்க அலர்ட் ஆகிட்டு இருக்கும். கண்டினியூஸாக 50 ரூபா ரூமு, 100 ரூபா ரூமு ரெண்டுமே மாற்றி அலர்ட் ஆகிட்டே இருக்கும். இது காலையில் 5 மணிக்கு நீங்கள் போகும்பொழுது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 7 மணி வரைக்கும் அந்த ரூம் 1000 ரூம் இருக்குது பார்த்தீங்களா, 1000 ரூம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விடிய காலையில் சிஆர்ஓ போனால் ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உண்மையாக நல்லா வரது தாங்க. 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது இருந்தோம்னா 1000 ரூம் வேக்கண்ட்டாகவே இருக்குது. அப்போ நீங்கள் போய் வெயிட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், அப்போ ரூம் கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சே கிடையாதுங்க. 5 மணிக்கு போய் யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ 5லேருந்து 5:30 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் இருந்தால் கூட அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 5:30 மணிக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெளில வந்தால் கூட உங்களுக்கு 5:45, 6 மணிக்கெல்லாம் ரூம் அலாட்மெண்ட் ஆகிடும். உடனே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். விடிய காலையில் போனோம்னா ஆன்லைனில் ரூம் எடுக்காதவங்க கூட இந்த நேரத்துக்கு போய் எடுத்தோம்னா ஈஸியாக ரூம் எடுக்க முடியுங்க. 1000 ரூம் இருக்கிறத பொறுத்து 1000 ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம அது இருந்தால் தான் எடுக்க முடியும். அது ஒன்றும் பண்ண முடியாது. காலியாக இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு கூட அது வேக்கண்ட் ஆகி திரும்ப அதுக்கு காட்டுவாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இல்லைங்க. 5 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இல்லை. பட்டு 100 ரூபா, 50 ரூம், 100 ரூம் நிறையா அவைலபிள் இருக்குது. விடிய காலையில் போனோம்னா
ஈஸியாகவே ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குங்க. திருமலை திருப்பதி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு கூட்டம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 3 நாள் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா எஸ்எஸ்டி டோக்கன் சீக்கிரம் காலி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4:30 மணிக்கு எடுக்கும்போது 7000 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி ஒரு 4000 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இது 4000 டிக்கெட்டுங்கிறது வந்து இவங்க எண்ணிக்கை குறைச்சதுனாலயா அப்படிங்கிறது தெரியல. பட் 4000 டிக்கெட் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க. இது இன்னும் 5:30 மணி 6 மணிக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அது 5:30 மணிக்கு ஒன்றும் அப்டேட் இப்போ கொடுக்கறதில்ல. இன்றைக்கி ஒரு 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தா ஒரு 20 டிக்கெட் தான் குறைஞ்சிருந்தது. சரியான அப்டேட் அவங்க இன்னும் கொடுக்கல. எப்படி இருந்தாலும் ஒரு 6:30க்கு மேலே அந்த எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இன்றைக்கி சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அலிப்பேரில் நடக்கிற அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குற வாய்ப்பு, திருமலையில் போய் 300 டிக்கெட் வழியே சாமி தரிசனம் பார்க்குற வாய்ப்பு உள்ள சேவை. இதற்கான புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க. 25ஆம் தேதி இன்றைக்கி காலைல 10 மணிக்கு இதற்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த ஹோமத்தில் என்ன விசேஷம்னா இதில் கலந்துக்கிட்டு அக்டோபர் மாதமே சாமி தரிசனம் பார்க்கலாம். இது வந்து புக்கிங் அக்டோபர் புக்கிங். இப்போ நார்மலாக 300 டிக்கெட் நேற்று ஓப்பன் ஆச்சு. டிசம்பர் மாதத்துக்கானது ஓப்பன் ஆச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் உள்ளது ஓப்பன் ஆச்சு. பட் இந்த கீழே நடக்கிற திவ்யா அனுக்கிற ஹோமம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இது என்னென்னா அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து 1600 டிக்கெட்டு 2 பேர் கலந்துக்க முடியும். சிங்கிளாக டிக்கெட் கிடையாது. இது 1600 2 பேருக்கு. ஆண் பெண் கலந்துக்கலாம், இல்லை 2 ஆண்கள் 2 பெண்கள் தம்பதிகள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதில் மினிமம் 2 டிக்கெட் அவ்வளோதான். அதில் இது காலைல 8:30 மணி 9 மணிக்கு உங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அலிப்பேரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற சப்த கோ பிரதட்சண சாலான்னு ஒரு கோமாதாலாம் வச்சு பூஜை பண்ணுற இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பெரிய ஷெட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஹோமம் நடக்கும். 9 மணிக்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் இந்த ஹோமம் நடக்குங்க. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட் உங்கள் டிக்கெட் கொண்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க அவங்க. அதை ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை வாங்கி வச்சுங்க. அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு திருமலைக்கு போகணும். 3 மணிக்கு 300 சிறப்பு தரிசனம் கவுண்டர்கிட்ட போனோம்னா அவங்க அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். 3 மணிக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு தான் முன்னாடியே கூட போய் பார்க்கலாம். 2 மணிக்கு போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. பட் 3 மணிக்கு 300 சிறப்பு தரிசனம் மூலம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த சேவையில் இருக்குது. அக்டோபர் மாதம் கண்டிப்பாக சாமி பார்க்கணும், எனக்கு லீவு அப்போ தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிக்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 300 டிக்கெட் நார்மலாக இருக்குது. இது வந்து 800, அதை விட 500 கூட. பட் அக்டோபர் மாதம் நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த திவ்யா அனுக்கிற ஹோமத்தில் கலந்துக்கலாம். இது பெருமாளுக்கு நன்றி சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு ஹோமம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த 300 சிறப்பு தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். இங்கே இந்த டிக்கெட் வாங்கிட்டோம்னா இந்த ஹோமத்தில் கலந்துக்காமல் டேரெக்டாக பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இங்கே கலந்துக்கிட்ட பிறகு தான் அங்கே போகணும். அது மாதிரி இன்றைக்கி வந்து லோக்கல் டெம்பிள்ஸ் திருச்சானூர் அலமேல் மங்காபுரம் தாயார் கோவில், சீனிவாச மங்காபுரம், கோவிந்தராய சுவாமி கோயில், அப்புறம் அப்பலாய குந்தா கோவில், இந்த மாதிரி கோயில்களுக்கான ஆன்லைன் புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்குது. மற்ற பெரிய எல்லா கோயிலும் விட அலமேல் மங்காபுரத்தில் மட்டும்தான் ஆன்லைன் புக்கிங் ஓரளவு நிறைய புக் ஆகுது. அதுலேயும் சுப்ரபாத தரிசனம், அஷ்டதல பாத பத்மாராதனா அந்த மாதிரி சேவைகள்லாம் உடனே புக் ஆகிடுது. சுப்ரபாதமும் பார்த்திங்கன்னா மற்ற வெள்ளிக்கிழமை தவிர மீதி நாட்களுக்கு ஒரு புக்கிங் ஓப்பன் ஆகுது. வெள்ளிக்கிழமைக்கு தனியாக புக்கிங் ஓப்பன் ஆகுது. தேவை உள்ளவங்க அந்த சுப்ரபாத தரிசனமோ இல்லை வந்து கல்யாண உற்சவம், அஷ்டதல பாத பத்மாராதனா அந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்குது. தேவை உள்ளவங்க அதை புக் பண்ணிங்க. இது ஆன்லைனில் என்னென்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னென்னைக்கு அவைலபிள் இருக்குங்க தனித்தனியாக வரும். ஒரு நாளில் இருக்குது. திருமலையில் பார்த்திங்கன்னா அஷ்டதல பாத பத்மாராதனா செவ்வாய்க்கிழமை நடக்கும். இங்கே வந்து திங்கக்கிழமை நடக்குது. இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது. என்றைக்கு டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிங்க. இதுவும் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. நேற்று அக்காமடேஷன் கிடைக்காதவங்க நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு ஸ்டேட்டஸ் டெய்லி போடுறோம் பாருங்கள். காலையில் 6:30 மணி 7 மணிக்கு இதிலே உங்களுக்கு தெரியும் நேரடியாக ரூம் போனால் கிடைக்குமா, நேரடியாக போனால் ரூம் கிடைக்காதாங்கிற டென்ஷனே வேணாம். இந்த ஸ்டேட்டஸ் நீங்களே பாருங்கள். காலையில் 5 மணிக்கு பார்க்கும்போது 1000 ரூம் அவைலபிள் இருக்குதுன்னு அவங்களே போட்டிருக்காங்க. காலையில் நம்ம திருமலைக்கு போனோம்னா 6 மணி 7 மணிக்குள்ளே போனோம்னா கன்ஃபார்மாக ரூம் ஈஸியாகவே எடுக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.